ஈரான் பாதுகாப்புத்துறையினுடைய உச்ச தலைவராக இருந்த அலி லார்ஜானியினுடைய படுகொலைக்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில ஈரான் படுபயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நட்பு சக்திகளாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் அந்த பக்கத்திலிருந்து யுத்தத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ட்ரம்புக்கு எதிராக போரை அமெரிக்காவில் வெடித்திருக்கிறது. அவருக்கு உற்ற துணையாக இருந்த ஒரு தலைவர் இப்போது ராஜினாமா செய்திருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீவ் விட்காஃப் அதுபோல குஷ்னர் அவர்களுக்கு இடையே ஒரு மோதல் வெடித்திருக்கிறது. இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடிய வழி தெரியாமல் இவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலையில வளைகுடா நாடுகள் மீதும் அரபி நாடுகள் மீதும் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதாரம் மிக சிக்கலாக போய் கொண்டிருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தை உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத ஜிசிசி நாடுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. சீனாவோடு இவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தத்தில் இதனுடைய திசை வழி போக்கு எப்படி இருக்கிறது? இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? பார்ப்போம் காணொலி. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 3வது வாரம். இந்த யுத்தம் எந்த வகையிலும் முடிவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் இந்த பக்கம் தாக்குதல் நடத்தினா அதற்கு எதிர் தாக்குதலை மிக தீவிரமாக ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. இரண்டு பக்கத்திலே தலைவர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அலி லார்ஜானி ஈரானுடைய மிக மிக முக்கியமான தலைவர், முடிவுகளை எடுக்கக்கூடியவர், ஈரானை வழிநடத்தக்கூடியவர். இந்த யுத்தத்தில் மிக முக்கியமான தந்திரங்களை புனையக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்து கொண்டிருந்தார். இன்னொன்று, ஈரானுடைய கொள்கை வடிவமைப்பிலையும் ஈரானுடைய அணு ஆயுத திட்டங்களை பங்கு வகித்தவர் இவர் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அணு ஆயுத திட்டங்கள்ல அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் வெளிநாட்டுகள்ல நடக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, ஈரானுடைய மூளையாக செயல்பட்ட இவரை இப்போது தீர்த்து கட்டி விட்டார்கள். அவருடைய இறுதி சடங்கு ஈரான்ல நடைபெற்றிருக்கிறது. அவர் மட்டுமல்ல, பசீஜ் படைப்பிரிவினுடைய தலைவராக இருந்த சுலைமானி அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தெரியும். இந்த அலி லார்ஜானி கூட அவருடைய மகனும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் பல தலைவர்கள், அதுபோல இலங்கையில அந்த கப்பல்ல படுகொலை செய்யப்பட்ட வீரர்கள், அவர்களுடைய உடல்களையும் வைத்து இன்னைக்கு இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஈரானுடைய இந்த தெஹ்ரான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நெருக்கி பிடித்து இந்த இதுல கண்ணீரும் கம்பளையுமோட உணர்ச்சி பிழம்பாக இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார்கள். பெரும் தலைவர்களும் இதுல பங்கேற்றிருக்கிறார்கள். அப்பாஸ் அராக்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் சூளுரைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய யுத்தத்தை இனிமே தீவிரப்படுத்துவோம். அதாவது அலி லார்ஜானி மிக மிக முக்கியமான தலைவர். ஆனால் அவரை கொன்றளித்ததோடு ஈரான் ஸ்தம்பித்து விடும், அவர்களுடைய கட்டமைப்பை சிதைந்து விடும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்கிறது. அது எந்த காலத்திலும் நடக்காது. எங்களுடைய கட்டமைப்பு அப்படிப்பட்டது அப்படிங்கிறத மிக தெள்ள தெளிவாக அவர் பேசியிருக்கிறார். நமக்கு தெரியும், ஈரானுடைய IRGC, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, அவர்கள் இன்னைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமாக அதிபயங்கரமான ஒரு படையாக இருந்து கொண்டிருக்கிறது. 31 பிரிவுகள் அதுல இருக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக, மிக சுதந்திரமாக இந்த யுத்தத்தை ஒரு தன்னாட்சியோடு, அதாவது சில முக்கியமான முடிவுகளை அவர்களை எடுத்து இதுல உத்தரவுகளை பிறப்பித்து இந்த தாக்குதலை நடத்துவாங்க. அதனால்தான் யார் இறந்து போனாலும் இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, ஈரான் நடுவில் இருக்கு, சுற்றி மற்ற நாடுகளில் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிறது. தனியாக நின்று, தன்னந்தனியாக நின்று அடித்து துணிந்து பக்கம் பக்கமாக ஏவுகணைகளை ஏவி கொண்டிருக்கிறது, திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் இதை மிக சாதாரணமாக எடுத்துவிட முடியாது அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கு. நம்ம நேரமே சொன்னது போல பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலில் நேற்று மட்டும் 100 ட்ரோன்களை செலுத்தி இருக்கிறார்கள். டெல்லவில் மற்ற நகரங்கள் எல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாவும் ஹமாஸ் குழுக்களும் தாக்குதலை தொடர்ந்து நடத்துறாங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளால இஸ்ரேல் சிக்கி இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈராக்ல பாக்தாத்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதரகம், அதனுடைய வளாகம் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அரேபிய நாடுகள்ல தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் தொடங்கின பிறகு கிட்டத்தட்ட 3000 ஏவுகணைகள், ட்ரோன்கள் தாக்கி அழித்திருக்கிறது அந்த நாடுகள் மீது அப்படிங்கிற ஒரு கணக்கை அங்கே இருக்கக்கூடிய GCC
அந்த அரேபிய நாடுகளுடைய கூட்டமைப்புகள் வந்து வெளியிட்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் உற்பத்திகள்லாம் மிகவும் குறைந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 21 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய்களை இந்த நாடுகள் வந்து உற்பத்தி பண்ணும். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 மில்லியன் பீப்பாய்களை மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியுது. அந்த எண்ணெய்களை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போக முடியல. ஹர்மூஸ் கடல் பகுதி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல வந்து மிக துணிச்சலாக இந்த யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வாரங்கள் வந்து இந்த யுத்தம் தொடரும் அப்படிங்கிறது, 3 வாரம் தொடரும் அப்படிங்கிறது இஸ்ரேல் சொல்லுச்சு. ஆனா ஈரானை பொறுத்த அளவுல எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இந்த யுத்தத்தை நாங்கள் நீட்டிக்கொண்டு போவோம் அப்படிங்கறத வந்து சொல்லி இருக்கிறது. ட்ரம்புக்கு வந்து இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழி தெரியல. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஈரான் என்னோடு பேசினாங்க, பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராக இருப்பதாக சொன்னார்கள். என்னன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில அமெரிக்கா இப்போது சிக்கி இருக்கிறது. உலக வல்லரசு, பொருளாதார மையம், ஆன பூனை எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள் வந்து திட்டிட்டு இருக்கு. ஹோர்முஸ் கடல் நீரிணையை வந்து எப்படியாவது திறந்து விட வேண்டும், அதுல இருக்கக்கூடிய ஈரானுடைய பிடியை தளர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஐரோப்பிய நாடுகளுடைய, நேட்டோ நாடுகளுடைய படைகளை எல்லாம் கூப்பிட்டாரு. வாங்க வாங்க வந்து உதவி செய்யுங்க, இங்க வந்து ஈரான் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு, உலக அளவில் பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகுது அப்படின்னு சொல்லி கப்பல் படைகளை கொண்டு வர்றது கூப்பிட்டாங்க. முகத்துல செவிட்டில் அடிச்ச மாதிரி அந்த நாடுகள் வர மறுத்து விட்டன. இன்னும் சொல்ல போனா இது அமெரிக்காவினுடைய யுத்தம், இந்த யுத்தத்தை எதற்கு ஆரம்பித்தீர்கள் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த நாடுகள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த யுத்தம் ஈரான் மீது திணிக்கப்பட்ட யுத்தம் அப்படிங்கிறது தான் மற்ற நாடுகளும் ஈரானும் வந்து இப்போது பேசிக்கொண்டிருக்கிறது. அதனால இந்த யுத்தத்துல தலையிடுறதுக்கு மற்ற நாடுகள் தயாராகவே இல்லை. அவங்க ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதுல வந்து வலி இருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அமெரிக்காவை காலி செய்யக்கூடிய வேலை இந்த யுத்தத்தின் மூலமாக நடந்திருக்கிறது. ட்ரம்புக்கு எதிராக மிக கடுமையான எதிர்ப்பு வந்து அமெரிக்காவில் கிளம்பி இருக்கிறது. 2 வகையான எதிர்ப்பு. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா கூட இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள்ல, அதாவது தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய தலைவராக இருந்த ஜோசப் கென்ட் அவர்கள் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஒரு படைத்தளபதியாக இருந்தவர் ஏற்கனவே. இவர் தான் சரியான ஆளு, இதற்கு சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவரை கொண்டு வந்து இந்த பதவியில உட்கார வச்சாங்க. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, மனசாட்சி உறுத்தல் இல்லாமல் ஈரான் பிரச்சனையில வந்து ட்ரம்புக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த யுத்தம் அமெரிக்காவினுடைய யுத்தம் அல்ல. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது கட்டுக்கட்டா வந்து பொய் சொல்லப்பட்டது. என்ன பொய் சொல்லப்பட்டதுன்னா, ஈரான் வந்து அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த போகிறது, அமெரிக்காவினுடைய படைகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த போறாங்க, மையங்கள் மீது, இப்படி பொய் சொல்லி தான் இந்த யுத்தத்தை ட்ரம்ப் வந்து ஆரம்பிச்சாரு. அப்போ இது வந்து அமெரிக்காவினுடைய யுத்தம் அல்ல, இது இஸ்ரேல் வந்து திணித்த யுத்தம். இஸ்ரேலுக்கு வாலாட்டக்கூடிய வேலையை வந்து அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இனியும் இந்த வேலையை வந்து தொடர முடியாது. ட்ரம்ப் வந்து ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு சரியான முடிவை எடுத்து இந்த யுத்தத்திலிருந்து வெளிவரக்கூடிய வேலையை வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவர் பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கலந்து கொண்டாங்க. ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகளில் முக்கியமாக பங்கு வகித்தவர்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீவ் விட்காஃப், அதுபோல குஷ்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்பினுடைய மருமகன். இவர்கள் 2 பேரும் தான் இந்த பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டாங்க. இப்போது இவர்களுக்குள்ளால ஒரு மோதல் வெடித்திருக்கிறது. ட்ரம்ப் வந்து இவர்களை குற்றம் சாட்டுறாரு. ஏன் சொல்றாருன்னு சொன்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய நெருக்கடியை வந்து ட்ரம்புக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சி, விலைகள் உயர்வு, அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடி, இதெல்லாம் கொண்டு வந்து இங்க போடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க தானே சொன்னீங்க இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, ஈரான் வந்து பலவீனமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் நம்ம யுத்தத்தை ஆரம்பிச்சா சரியாக இருக்கும், ஈரானை வந்து பிடிச்சிடலாம், பிடிச்சிட்டு அங்கே போய் வெனிசுலாவில் எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினோமோ அது போல ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க. ஒரு மின்னல் தாக்குதல் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார். மின்னல் தாக்குதல் நடத்தி உடனடியாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இன்னொன்று, இந்த ஹர்மூஸ்
தீவு இருக்குல்ல, ஹர்முஸ் கடல் ஜலசந்தி, இதுல வந்து அவர்களுடைய கை ஓங்காத அளவிற்கு நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்னைக்கு ஹர்முஸ் கடல் பகுதியும் நம்மளுடைய கையில இல்லை, மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளால் சிக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வழியாக வந்து சரக்கு கப்பல்கள் வந்து வர முடியவில்ல, முற்றிலுமாக அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. இந்த நிலையில நீங்க வந்து இஸ்ரேலினுடைய ஏஜென்டாக, தரகர்களாக செயல்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார். அதாவது யுத்தம் தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுனால ட்ரம்புக்கு என்னவும் செய்ய முடியல. இந்த பழியை மாறி மாறி இவர்கள் வந்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடிய வழியும் இவர்களுக்கு தெரியல. இந்த நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல் அப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறது தெரியும், உலகத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆன பூனைன்னெல்லாம் சொன்னாங்கல்ல, ஏற்கனவே 2 ஏவுகணைகளை ஏவி துரத்தி விட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்திருக்கு அந்த கடல் பகுதியில், ஹர்முஸ் கடல் பகுதியில் மறுபடியும் இவர்கள் ட்ரோன்களை வந்து செலுத்தி இருக்கிறாங்க. இப்போது பயந்து வந்து அந்த கப்பல் வந்து மறுபடியும் வந்து போயிருச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறது. ஈரான் வந்து பழி தீர்க்கும், ஈரான் வந்து ஒரு கட்டுக்குள்ளால நிற்காது அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் தெரிவித்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில இந்த அரேபிய நாடுகள் வந்து இந்த யுத்தத்தை வந்து உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழுத்தத்தை சீனாவுக்கு கொடுத்துட்டு இருக்கு. சீனாவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வந்து இந்த செய்தியை வந்து பேசியிருக்கிறார். யுஏஇ குறிப்பாக வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. யுஏஇனுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய நிலை வந்து படுபரிதாபமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய ஒரு பொருளாதார மையமாக அவங்க வளர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு சுற்றுலாவு மையமாக, உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள்லாம் போய் இடம் வாங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இடமாக, சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது. அவர்கள் வந்து வெறும் எண்ணெயை மட்டும் நம்பி இல்லை, எண்ணெய் வளம் மிக குறைவு, அதனால அதற்கு ஒரு பேர் இருந்தது. எல்லாருமே வந்து வேலைகளை தேடியும் போகக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வேலைக்கு இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. நேற்றைக்கு பிலிப்பைனிகள் எல்லாம் வந்து வெளியேறி போயிட்டாங்க. அங்கே பிலிப்பைனிகள் ரொம்ப அதிகமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் நிலவி கொண்டிருக்கிறது. அங்க வரவேண்டிய நிறுவனங்கள் எல்லாம் இப்போது கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கு, இங்க வர்றதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இல்லை. இதெல்லாம் சரி பண்ணி இனி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து எழும்பி வரணும்னா பல காலமாகும். இதனுடைய விளைவுகள் வந்து மிக மிக மோசமாக இருக்கிறது. அதனால ஒரு அழுத்தத்தை வந்து யுஏஇ வந்து சீனாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. சீனா வந்து முடிந்த வரைக்கும் இதில் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய தரப்பு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு நஷ்டஈடு தரணும், இந்த யுத்தத்திற்கான நஷ்டஈடு தரணும், இந்த யுத்தம் எங்கள் மீது திணிக்கப்பட்டது, எங்களுடைய யுத்தம் அல்ல இது அப்படிங்கிறத சொன்னாங்க. மறுபடியும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும், வருங்காலத்தில் எந்த விதமான யுத்தத்தை எங்கள் மீது திணிக்க மாட்டீங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை உலகளாவிய நாடுகளுடைய முன்னிலையில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. யாருமே இதுவரைக்கும் அமெரிக்காவை நோக்கி சுண்டு விரல் நீக்கி இப்படி வந்து சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை வந்து ஈரான் வந்து விடுத்து கொண்டிருக்கிறது. இதை எச்சரிக்கையாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். உலக மகா வல்லரசை நோக்கி எழுப்பக்கூடிய அந்த கண்டிஷன்கள், அதற்கு இவர்கள் அடிபணிந்தால் மட்டும்தான், ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இந்த யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்று. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பி இருக்கிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.